ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சவுத் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுண்டைக்காய் துவையல். அதுக்கு நான் வந்து ஒரு பவுல் சுண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்தம்பருப்பு, ஒரு சின்ன ஸ்மால் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, ப்ளஸ் காஞ்ச மிளகா ஒரு 6, பச்சை மிளகா ஒரு 2, 4 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன். இதை வந்து நான் ஃபஸ்ட்டு இடிக்கிற இதில் போட்டு இடித்து வச்சுருக்கேன். நீங்களுமே அதே மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இதை பார்த்தாலே தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இடித்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கிறேன். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது ரொம்பவே நல்லது. அப்படி உங்களுக்கு நல்லெண்ணெய் வேண்டாம் அப்படின்னா நார்மல் குக்கிங் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லெண்ணெய் சூடாகட்டும். சூடான உடனே இந்த கடலைப்பருப்பு ப்ளஸ் துவரம்பருப்பு அதை வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா கோல்டன் கலரில் வரணும். ரொம்ப கருக்கிடாதீங்க. கருக்கிட்டால் கசப்பு தன்மை கொடுத்துரும். இதிலையே வந்து பச்சை மிளகா ப்ளஸ் காஞ்ச மிளகா அதை போட்டுடலாம். அதையும் வதக்கிக்கலாம். ப்ளஸ் பூண்டு ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கடலைப்பருப்புமே வந்து நல்லா கோல்டன் கலரில் வந்துட்டுருக்கு. இதுவுமே நல்லா வதங்கிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சுண்டைக்காவை வதக்கிக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு துவரம்பருப்பு அது எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த சுண்டைக்காய் இருக்கு இல்லையா, அதை போட்டுடலாம். அதை போட்டு வதக்கி எடுத்துடலாம். இது வந்து சுண்டைக்காய் அப்படிங்கும்போது காயிலே வந்து குட்டி காய் இது. ஆனால் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் மருத்துவ குணம் பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப நிறைய இருக்குது. டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இது கண்டிப்பாக சாப்பிடுங்க. வாரத்தில் 2 நாள். அல்சர் குணமாக்கணும் அப்படின்னா டேப்லெட் சாப்பிடாதீங்க. அதுக்கு பதிலாக இதை வந்து இதில் நிறைய ரெசிபீஸ் இருக்குது. அது நீங்கள் சாப்பிட்லாம். இது புளிக்குழம்பாக செஞ்சு சாப்பிட்லாம். துவையல் இருக்குது. கடையல் பண்ணுறாங்க இதில். அந்த மாதிரி எதனா ஒரு வகையில் சாப்பிடுங்க. சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. டைஜஷன் ப்ளஸ் அந்த அல்சர் இருக்கிறவங்க சாப்பிட்லாம். சுண்டை வத்தல் சாப்பிட்றத விட இந்த பச்சை சுண்டைக்காய் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட். அதனால் இந்த பச்சை சுண்டைக்காய் கிடச்சிச்சின்னா நீங்கள் வாங்கி இந்த மாதிரி துவையலாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இட் வில் பி ஆப்ட் ஃபார் இட்லி, தோசை, சப்பாத்தி அண்ட் ரைஸுக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும் இது. இப்போ துவையல் மாதிரி செஞ்சிங்கன்னா உங்கள் குட்டீஸ்க்கெல்லாமே கொடுக்கலாம். அது எந்த துவையல் சுண்டைக்காய் சேர்த்துருக்கீங்க அப்படின்றது தெரியாது. ஏன்னா பாவக்காய்க்கு அடுத்தது கசப்பாக இருக்கிறது அப்படின்னா சுண்டைக்காய் தான். சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் டைரெக்டாக கொடுத்தீங்கன்னா, துவையலாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதை சாப்பிடுவாங்க. இதிலே வந்து ஒரு 3/4 குக் ஆகிடணும். அந்த மாதிரி வந்து வதக்கிக்கோங்க. ஓகே, புளி சேர்த்துக்கலாம். புளியும் சேர்த்து இது பண்ணிக்கலாம். பசியே எடுக்கலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி குட்டீஸ்க்குமே இது கொடுத்தீங்கன்னா பசி எடுக்கிற இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்.
இது கொடுத்து பாருங்கள், வாரத்தில் 3 நாள். அதுக்கப்புறம் அவங்களே ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட வந்து கேட்பாங்க சாப்பாடு கொடுங்க அப்படின்ற மாதிரி. ஓகே, இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதையுமே சேர்த்துட்றேன் இது கூட, இந்த கடலைப்பருப்பு எல்லாமே. இது சில்னஸ் ஆன உடனே அரைச்சிடலாம். ஓகே, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்க்கலாம், கொஞ்சோண்டு தேங்காய் சேர்த்து அரைக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் சேர்க்கலை எதுவுமே. பாருங்கள், நல்ல சில்னஸ் ஆகிடுச்சு. நான் வந்து இந்த மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாம். எப்பயுமே கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. அது போக வந்து நான் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்க்குறேன். இதுவுமே ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. இல்லை அதுக்கு பதிலாக தேங்காய் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் கருவேப்பிலையும் நல்லது இல்லையா, அதனால் நான் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ இதை அரைச்சிக்கலாம். ஓகே, இதை அரைச்சாச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, எடுத்தோடனே தண்ணி ஊற்ற வேண்டாம். ஒரு கோஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. ஓகே, இதை வேறு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஓகே, ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கிறேன். இந்த கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றியிருக்கிறேன். கடுகு போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு 3 போட்டுக்கலாம். அப்படியே காம்போடையே கூட போட்டுக்கலாம். இல்லை அதை எடுத்துகிட்டு போடுறதா இருந்தாலும் உங்களோட விருப்பம்தான். கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, இதை வந்து இதில் ஊற்றிடலாம், இந்த துவையல் மேலே. வாவ், சூப்பர்! அருமையான சுவையில் ஹெல்த்தியான சுண்டைக்காய் துவையல் இட்ஸ் ரெடி டு சர்வ் அண்ட் ரெடி டு டேஸ்ட். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபார் மோர் ரெசிபீஸ் யூ கேன் சப்ஸ்கிரைப் சவுத் ஸ்டைல் சேனல், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அண்ட் நெய்பர்ஸ், அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.